இங்கே அடுத்த 4 ஹவர் பவர் ஆஃப் 3 ஓப்பன் ஆன உடனே பை ஸ்டாப்ஸ்க்கு மேலே போனது, அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியல. இங்கேருந்து கீழே வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த இம்பேலன்ஸோட சிஇ 50%க்குள்ளே மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சா, இந்த இடத்துல ரியாக்ட் ஆன போது இந்த பேரிஷ் எஃப்விஜி வந்து மார்க்கெட் இன்வெர்ஸ் பண்ணி மேலே போயிருந்துச்சு அப்படின்னா இந்த பீரியடில் இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி வந்து மார்க்கெட்டில் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கும். ஓகே, இதுக்கு மேலே கண்டினியூ ஆகுமா இல்லையாங்கிறது மார்க்கெட்டில் சிக்னேச்சர்ஸ் வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். பட் இங்கே வந்து இதை இன்வெர்ஸ் பண்ணாமல் மார்க்கெட் வந்து இந்த பை ஸ்டாப் 15 மினிட் பை ஸ்டாப்லேருந்து ஃபெயிலியர் ஆகி இதை ஆக்டிவேட் பண்ணி, இது ஒரு ஆர்டர் பிளாக், ஓகேவா, இங்கேருந்து பை சைட் டெலிவரி பை ஸ்டாப்ஸ் அட்டாக் பண்ண இந்த டெலிவரியை ஆக்டிவேட் பண்ணி ஒரு எஃப்விஜியோட சேர்ந்து வால்யூம் இம்பேலன்ஸ் எஃப்விஜி அண்டு விக்ஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வால்யூம் இம்பேலன்ஸ் இருக்குது. ஓகே, வால்யூம் இம்பேலன்ஸ் எஃப்விஜி, இங்கேயுமே எஃப்விஜி வித் வால்யூம் இம்பேலன்ஸ். இந்த ஆர்டர் பிளாக்கை கம்ப்ளீட் ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் ஆக்டிவேட் பண்ணி ரீமிட்டிகேட் பண்ணி சிஇ நோக்கி டெலிவரி கொடுத்துருக்கு. அதுவும் அடுத்த பவர் ஆஃப் 3 ஓப்பன் ஆனோன்னா மறுபடியும் ஒரு மேனிப்புலேஷன் மூவ் இன் டு த பை ஸ்டாப்ஸ். இது வந்து என்னன்னா, இந்த கண்டிஷன் பேர் வந்து ஒரு பிடிஆர்ஏல மார்க்கெட் வந்து அக்குமுலேட் பண்ணி சிஇக்கு டெலிவரி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இந்த டாட்டட் லைன்ஸ் வந்து அந்த பை சைடு இம்பேலன்ஸோட சிஇ, அதுக்கு வந்து மார்க்கெட் டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் அதை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷனில் ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். ஸோ பிடிஆர்ஏல மார்க்கெட் ஃபெயிலியர் ஆக போகுது அப்படின்னா, இல்லை சிஇலேருந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வரும்போது நான் அதை பற்றி வீடியோஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நவ் தட்ஸ் அ ப்ரைஸ் ஆக்ஷன் ஜெம் for you, for your journals.